ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இன்னும் கொஞ்சம் எருமப்போடு சொல்லணும்னா, இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து நான் இதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வரேன். மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. பசி இல்லாத நிலை, பிள்ளைங்க வயிறு நிறையுதுன்னு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது. இதனால உணவுண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்க ஆர்வம் காட்டுறாங்க. மற்ற குழந்தைகளோட ஈஸியா ஜாலியா பழகிறாங்க. குழந்தைகளுடைய ஹெல்த் டெவலப் ஆகியிருக்கு. ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க. கிளாஸ் ரூம்ல கவனம் மற்றும் ஈடுபாடு அதிகமாக இருக்கு. வகுப்புல தோழமை உணர்வு மேம்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஆய்வு முடிவுகள்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு. காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூல்ல வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் வருது. அவ்வளவு டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை அரசு பள்ளிகள்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ற, காலை உணவு திட்டத்தால அட்டெண்டன்ஸும் கூடியிருக்கு. கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு திட்டம் மிக சிறப்பா, மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மேலை நாடுகள்ல அவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நாம இதை செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இந்த நேரத்தில் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். அது ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால், இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில குழந்தைகளையும் 2ஆம் பகுதியில 6 மாசத்திலிருந்து 6 வயது வரை வளர்த்து எடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது, நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சிலவற்றை சொல்லணும்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை 1,14,00,000 பேர். பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு பள்ளியில படிச்ச உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன். வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள்.
மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் நேர்ல ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயனளிக்கிற உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டா நாட்டிலேயே எக்கனாமிக்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை பெற்றிருக்கு. நான் சிஎம் நாள்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் 1 மாநிலம் ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேறணும். இந்த நேரத்தில் நான் பெருசா நன்றி சொல்லிக்க விரும்புறது இந்த குழந்தைகளுக்கு சமைக்கிற தாய்மார்களுக்கு தான். உங்க வீட்டில் உங்க குழந்தைகளுக்கு சமைக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறீங்க. மகளிர் சுய உதவிக்குழு கல்வி சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்றேன். உங்க பணியை சிறப்பா தொடரணும். மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதலமைச்சரான உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்ம திராவிட மாடல் அரசும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம். எங்களுக்கு நீங்க தான் எல்லாம், எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், இருப்போம். குழந்தைகளுக்கு ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.